பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இந்த வேத பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் ஒன்றை காண்பிக்கிறதா இருக்கிறது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பதாக அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். 22வது வசனத்திலிருந்து நீங்கள் அதை வாசிக்கலாம். பின்பதாக அவள் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பதாக மாராவுக்கு அவர் வருகிறார்கள். மாராவை வந்தவுடனே அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு பயன் இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதா இருக்கிறது. பல இடங்களில் அலைந்து திரிந்து நமக்கு கிடைக்க வேண்டியது நாம் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் அதை நாம் பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் பயன்படாமல் இருக்கும் என்றால் தேவன் அதை பயன்படுத்தும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஏன் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது? அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே பயன்படுத்த முடியவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஊழியங்கள் கசப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த கசப்பான சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து போடுவாராக. இந்த கசப்பான சூழ்நிலை எடுத்து போடுவதற்கு மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன? ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரிலே போட்ட உடனே கசப்பு மதுரமாய் மாறினது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு மரம் சிலுவை. என்றைக்கு தேவ பிள்ளைகள் அந்த சிலுவையை பார்க்கிறார்களோ, என்றைக்கு நீங்களும் நானும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்களிலும் கசப்பாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அதை மதுரமாக ஆக்கி தரவர் அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் போது எலிசாவை குறித்து வாசிக்கிறான். ஒரு இடத்துக்கு வருகிறான். அங்கே தண்ணீர் குடிக்க முடியாமல் கசப்பாய் இருந்தது. ஒரு உப்பை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டோன்னு கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது என்று நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமானவர்களே, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கசப்பான சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை எடுத்து போட்டுவிட்டு ஒரு மதுரமான, ஒரு இன்பமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவாராக. அந்த ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தேவன் எவ்வளவு மேலானவர், மகிமையானவர், மகத்துவமானவர் என்று. இந்த அமைப்பை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.